ரொம்ப டேஸ்டி அண்ட் ஈஸியான ஒரு சிக்கன் ஃப்ரை ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குற இன்க்ரீடியன்ஸ் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு கடைசியாக பூண்டும் சேர்த்து வறுத்துட்டு அதுக்கப்புறம் பொடி பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ஸ்பைசஸ் பொடி பண்ணிவிட்டு அப்புறம் பூண்டு சேர்த்து பொடிச்சுக்கோங்க. ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. சோம்பு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பச்சை வாசனை போன உடனே சிக்கனையும் சேர்த்து சிக்கன் வந்து அந்த தண்ணி வெளியில் வரும் இல்லையா, அந்த அளவுக்கு வந்து நம்ம வதக்கிக்கலாம். சிக்கன் நல்லா வதங்கின அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி எடுத்துருந்தேன், அதை வந்து சேர்த்துக்கிட்டேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து சில்லி பவுடர் வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இங்கே ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருந்தேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சிக்கன் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 80% வந்து குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் வந்து அந்த பொடி வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பி வந்து ஒரு 2-3 நிமிஷம் வந்து லிட் போட்டுட்டு அதுக்கப்புறம் கறிவேப்பிலை கொத்தமல்லி நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு சுடு சுட சர்வ் பண்ணால் ரொம்ப டேஸ்டியான சிக்கன் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. தண்ணி லைட்டாக தெளித்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரையான ஃப்ரை கிடைக்கும். நான் வந்து ஒரு செமி கிரேவி கன்சிஸ்டன்சியில் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். இது சப்பாத்தி, ஒயிட் ரைஸ், வெரைட்டி ரைஸ் எல்லாத்தோடையுமே ரொம்ப சூப்பராக